வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி பெட்டர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது அட்வென்ச்சரஸ் ஆஃப் மகான் அப்படின்ற தமிழ் டப்டு மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சரஸ் ஆஃப் ஓமனக்குட்டன் அப்படின்ற பேரில் மலையாளத்தில் ரிலீஸ் ஆன ஒரு படம். இப்போ இதோட தமிழ் டப்டு வெர்ஷனை வந்து தந்தி ஒன் சேனலில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் ஆசிஃப் அலி, பாவனா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு இன்ட்ரோவர்ட்டோட லைஃப் ஜேர்னியை மையமாக வச்சு அமைக்கப்பட்ட படம். அந்த இன்ட்ரோவர்ட் வேறு யாருமே இல்லை, ஆசிஃப் அலி. இவர் ஒரு கம்பெனியில், அதுவும் ஒரு எண்ணெய் விற்கிற கம்பெனியில் வந்து சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. இவரோட லைஃப்ல ஏகப்பட்ட ஃபெயிலியர்ஸ் அப்படின்றத சந்திச்சிருப்பாரு. அவர் கூட வேலை பார்க்குற ஒரு பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாரு. அந்த பொண்ணு வந்து இவரை பிடிக்கல அப்படின்ற மாதிரி ரிஜெக்ட் பண்ணிடும். அதனால ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கிற அவரு அதுல இருந்து வெளியே வரணும், தன்னோட கான்ஃபிடென்ஸை வளர்த்துக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஆப் மூலமா நிறைய பெண்களுக்கு வித்தியாசமான வேடங்கள்ல வந்து மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு எஸ்ஐ லேடிக்கு இவர் வந்து மெசேஜ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவங்கள மீட் பண்றதுக்காக ஒரு கான்சர்ட்டுக்கு போறாரு. போன இடத்துல இவரோட நம்பர் எதிர்பாராத விதமா பாவனா கிட்ட வருது. பாவனாவும் வேற ஒரு நபர் அப்படின்ற மாதிரி நினைச்சு இவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, இவருக்கு என்ன நடக்குது, அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் பாவனாக்கு உண்மை தெரிஞ்சுதா இல்லையா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது இந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே இவரோட ஜேர்னியை பயங்கர அட்வென்ச்சரஸாக அமைச்சிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி மந்தமான ஒரு லைஃப் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் ஆகும். போக போக பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான ஈவெண்ட்ஸ் நிறைஞ்ச ஒரு லைஃபாக மாறும் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அண்ட் ஆசிஃப் அலியுமே அந்த கேரக்டரை வந்து ரொம்ப நீட்டாக பண்ணியிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். ஒரு கட்டத்துக்கு மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா இவருக்கு பழசெல்லாம் மறந்து போயிடும். அண்ட் அது தெரியாமே பாவனா கூட சுற்றிட்டு இருக்கிறது, இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான காட்சிகள்லாம் இதில் இருக்கும். ஆல்சோ இந்த படத்தோட ஹியூமரை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல ரொம்பவே நீட்டாக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கலாபவன் சாஜி எதுக்காக வந்து சித்திக்க வந்து இவ்வளோ வெறி கொண்டு தேடிட்டு இருக்காரு அப்படின்றதுக்கு ஒரு காரணம் சொல்லியிருப்பாங்க. அது உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்கான காரணமா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தோட கதைக்களம் அப்படின்றது ஒரு வித்தியாசமான ஒரு ஜேர்னி அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போயிருப்பாங்க. நெகட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட டியூரேஷன் தாங்க. கிட்டத்தட்ட 2.25 மணி நேரம் போகுது. ஒரு மிகப்பெரிய வாட்சாக தான் இந்த படம் இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். சாலிடா இன்னொரு 1/2 hour இந்த படத்துல இருந்து ட்ரிம் பண்ணியிருந்திருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துல தேவையே இல்லாத சப்ளாட்ஸ் அப்படின்ற மாதிரி திணிச்சு வச்சிருப்பாங்க. அது எல்லாமே ரிமூவ் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். ஆல்சோ இந்த படத்துல இவருக்கு அந்த பழசெல்லாம் மறந்ததுக்கு அப்புறம் மட்டும் நடக்கக்கூடிய சீக்வன்சஸ்லாம் ரொம்ப அன்ஆர்கனைஸ்டா ஒரு மாதிரி கிளம்சியா எடுத்திருப்பாங்க. அதெல்லாமே இன்னும் கொஞ்சம் பெட்டரா எடுத்திருக்கலாம். ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன் டைம் வாட்ச் அப்படின்னு சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.5 out of 5. அடல் கண்டென்ட்லாம் இல்லை, பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.